சிங்க் என்ன சுமார் 45 மீட்டர் ஆழத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இங்க விதவிதமான காட்டு உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எலிகள்னாலும் சிலந்தினாலும் பயம். என்ன வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. பிரேக்கிங் பாயிண்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தங்கள் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தும் பயத்தை போக்க தீர்மானிக்கும் 2 சராசரி நபர்களை நான் அழைத்து வருகிறேன். பல வருஷங்களா இந்த பயத்தால நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாது. படுங்க. அவர்களை மிக கடினமான சூழல்களுக்குள் நான் தள்ளுகிறேன். காடு இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நிரூபிப்பதற்காக நான் உங்களை கொல்ல போறேன். நான் சம்பாதித்து வைத்துள்ள நற்பெயரை இழக்க கூட தயாராக இருக்கிறேன். இதுல நீங்க ஜெயிச்சா அப்புறம் எதுல வேணும்னாலும் ஜெயிக்கலாம். கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதுங்கிக் கொள்ள இடமில்லாத போது நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள். நான் தோத்து போக மாட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. நான் அவர்களின் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு இட்டுச் செல்கிறேன். மனசுல எனக்கு லேசா ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை நான் அதிகப்படியா நம்பிக்கை வைக்கிறேன்னோ என்னவோ தெரியல. இது தென் மெக்சிகோ காடுகள். பிரிட்டிஷ் தச்சரான ஜோ மற்றும் தென்னாப்பிரிக்க தொழிலதிபர் நியோ இருவரும் பச்சை பசேலென இருக்கும் இந்த அடர்ந்த காட்டில் நெடுந்தூரம் செல்கிறார்கள். அவர்களுக்கு இது பூமியில் உள்ள நரகம் போல இருக்கும். இனிமே என்னால இதுல இருந்து பின்வாங்க முடியாதுன்னு உணர்றேன். வழியில கூட்டமா எலிகள் வரத நான் பார்த்தேன்னா நான் அங்கிருந்து நகர்ந்துருவேன். எலிகள் அழுக்கா இருக்கும், நோயை பரப்போம். அதோட விரல்ல இருக்கிற நகங்கள், குட்டி கால்கள், கழுத்தே இல்லாத ஒரு உடல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரியல. சின்ன சிலந்திகளை பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஜிவ்வுன்னு பாய ஆரம்பிச்சிடும். நான் பயத்துல அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிச்சிருவேன். ஜோ நியோ இருவரையும் அடுத்த 3 நாட்கள் நான் காட்டுக்கு அழைத்துச் சென்று அவர்களை அவர்களது பிரேக்கிங் பாயிண்ட் வரை கொண்டு சென்று அவர்கள் மனதில் குடிகொண்டுள்ள பயத்தை போக்க முயல்வேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை காடுகள், பாலைவனங்கள் மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தீவிரமான பயம் இருந்ததே இல்லை. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை தருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் கிடையாது. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா என்ன பண்ணுவேனோ அதைத்தான் இவங்களையும் நான் பண்ண சொல்லுவேன். இதிலிருந்து விலகி போக முடியாது. நான் எடுக்கிறது ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா இவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் பயங்கரமா இருக்க போகுது. இப்போது முதல் சவால், இருவரையும் காட்டில் 24 மணி நேரத்திற்கு தனியாக விடுவது. இவர்களின் பயம் எந்த அளவு தீவிரமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு. இவர்கள் இதற்கு முன் சந்தித்ததில்லை. ஆனால் இப்போது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் நியோ. நான் ஜோ. எனக்கு எலிகள்னா ரொம்ப பயம். எலியா? ஆமா, என்னால எனக்கு பிடிக்காது. ஓகே. எனக்கு சிலந்தினா பயம். அப்படியா? ஆமா. பரவாயில்ல, எனக்கு சிலந்திகள்னா பயம். நான் எலியை சமாளிச்சிடுவேன். அது சரி, நல்லதா உதவி செஞ்சு போல. முதல் நாளான இன்று மட்டும் ஜோ மற்றும் நியோ இருவருக்காகவும் நான் சில உயிர் பிழைப்பு கருவிகள், சொந்த வீடியோ கேமராக்கள் மற்றும் ஒரு வரைபடம் ஆகியவற்றை தந்திருக்கிறேன். அவர்கள் செல்லும் பாதையில் வழியெங்கும் சிலந்திகள் நிறைந்த புல்வெளிகள் இருக்கும். அங்கிருந்து காட்டுக்கு செல்லும் அவர்களை எலிகள் நிறைந்த ஒரு முகாம் ஒன்று வரவேற்கும். நாளை அந்த இடத்தில் நான் அவர்களை சந்திப்பேன். நீங்க இருக்கிற இடத்துல நிறைய எலிகள் இருக்குமா? ஆமா, நான் வளர்ந்த இடத்தை சுத்தி நிறைய எலிகள் இருக்கும். அப்படியா? அதுக்காக உங்க ஆளுங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்களா? கண்டிப்பா, நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. நிஜமாவா? நியோ தான் மணமுடிக்கம் இருக்கும் பெண்ணான பாய்டோமெல்லோவுடனும் அவர்களது ஆண் குழந்தையான ஹபானியுடனும் ஜோகனஸ்பர்கில் வசிக்கிறார். அழகா தூங்குறான்ல. தென்னாப்பிரிக்காவில் உள்ள சுவட்டோ என்கிற ஒரு நகர் குடியிருப்பில் நியோ தன் பாட்டியுடனும் சகோதரியுடனும் வளர்ந்தார். ஒரு அழகான குடும்ப படம் இல்ல? அவருக்கு எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கணும். பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருக்கணும். ஆனா எலிய பார்த்தா போதும் ரொம்ப பயப்படுவாரு. இந்த எலி பயத்தினால சில இடங்களை நான் தவிர்த்துருவேன். அழுக்கா இருக்கிற இடங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இடம் எப்பவும் சுத்தமா இருக்கணும். சுத்தமான இடத்துக்கு எலி வராதுல்ல, அதனாலதான். எங்க கலாச்சாரத்துல ஆன தைரியமான ஆளா, குடும்பத்தை காக்குற ஆளா தான் நாங்க பாக்குறோம். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா எலிக்கு தான் பயப்படுவாரு. எலினா எனக்கு நிச்சயம் பயந்தான். எங்க மொழியில இதை எட்டி மோனன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆண்மகன். சரி, நீங்க எப்படி? சிலந்தியை பார்த்தா வாசலை நோக்கி ஓடிடுவீங்கல்ல? ஆமா, அப்படிதான். உடம்புல சர்ன்னு ரத்தம் பாயும். ரொம்ப பயந்துருவேன். என் மனைவி இதை வச்சு நான் அநியாயத்துக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா? ஜோ இங்கிலாந்தின் எசெக்ஸ் மாகாணத்தில் மனைவி லீசாவுடனும் சார்லி மற்றும் ஜேக்கப் ஆகிய 2 ஆண் குழந்தைகளுடனும் வாழ்கிறார். நான் இதை என் பசங்களுக்காக தான் செய்ய விரும்புறேன். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே பயத்தோட வளர்றத நான் விரும்பல. வாழ்க்கையில அது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதாவது சிலந்தியை பார்த்தாங்கன்னா நானும் பயப்படாம அவங்க கூட விளையாடணும். அதுதான் என்னுடைய ஆசை.
குட் லக் அப்பா. தேங்க்யூ சார்லி. வாழ்க்கையில் அவங்க எதை பார்த்தும் பயப்படுறத நான் விரும்பல. இது கரடு முரடான பாதையாக தான் இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இது போன்ற தாவரங்கள் சிலந்திகளை நிறைய அளவு கவர்ந்து இழுக்கும். ஆனால் ஜோவுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கவில்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லை. அப்போ வாங்க. இருவரும் காட்டை சென்றடைந்ததுமே அங்கு மிகப்பெரிய சிலந்தி வலையாலான சுவர் ஒன்றை எதிர்கொள்கிறார்கள். ஒரு நிமிஷம் இங்கே நிக்கலாம். வா. ஓகே, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா பதட்டம் அடைச்சிடாதீங்க. அதை எப்படி தாண்டி போறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பக்கத்துல நான் போகாத மாதிரி பாத்துக்கணும். பார்த்து வாங்க, கவனமா போங்க. அதே வழியில இன்னும் நிறைய சிலந்திகள் இருக்கு. 3, 4, 5. என்னாச்சு? என்ன எங்க கூட்டிட்டு போயிடுங்க, வெளியே கூட்டிட்டு போங்க. நோ, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ச்சே, ஏதோ ஒண்ணு என்ன கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜோவை அது பீதி அடைய வைத்திருக்கும். அவருக்கு சிலந்திகளை காட்டுவதாகத்தான் திட்டம், கடிவாங்க வைப்பது அல்ல. தலைக்கு பின்னாடி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே அவரு ரொம்ப பதட்டத்துக்குள்ளா இருப்பார்ல. சரி, கொஞ்சம் வெளியே வாங்க பாப்போம். இது விஷயத்தை இன்னும் மோசமாக்கும். என்னுடைய பணிக்குழு மருத்துவர் குழுவை அழைக்கிறது. ஜோவை கடித்த சிலந்தி ஆபத்தானது தானா என்பதை அறிய அதை தேட வேண்டும். ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்னால எங்கேயும் போக முடியல. அடிக்கணும் இல்லைனா ஓடணுங்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஓடி போறதுக்கு இடமே இல்லையே. முதல்ல கடிபட்ட இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிறோம். ஜோவை கடித்த சிலந்தி ஒரு கோல்டன் ஆர்ப் வீவர். அதன் கடி மிகுந்த வலியை ஏற்படுத்துமே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஜோ இந்த சம்பவத்திற்கு எப்படி எதிர்வினை புரிகிறார் என்பது முக்கியம். அவர் தன் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இது போன்ற அதிர்ச்சி அவரது நம்பிக்கையை குலைத்து விடலாம். ஆமா, உண்மையை சொல்லணும்னா நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய பொறுப்பு. நான் உங்களை பின்னோக்கி தள்ள விரும்பல. முதல் நாள் தான் போய்கிட்டு இருக்கு. போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இனிமே தான் அவங்களோட போய் சேரணும். ஜோ இப்போ கடக்க வேண்டிய மனச்சுவர் ரொம்ப பெருசு. சிலந்தி உடல் மேல படுற அந்த அனுபவம் ரொம்ப பயங்கரமானது. சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஆமா, நான் இப்படிதான் சும்மா உதறிட்டு போயிடுவேன். என் பசங்க கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க கீழே விழறப்பெல்லாம் சும்மா உதறி தள்ளிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு புரியுது. சிலந்திகளை கண்டு அஞ்சும் ஒருவருக்கு இந்நேரம் விஷயம் அதோடு முடிந்திருக்கும். ஆனால் ஜோ அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். இது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. மரங்களுக்குள்ள இங்கேயும் அங்கேயுமா ஓடி நம்மளை பேர் கிரில்ஸ் மாதிரி சும்மா காட்டிக்க முடியாது. காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களை சிலந்திகள் கடிக்குது. இது கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோவை சிலந்தி கடித்து விட்டதால் அவர்களின் மதிப்புமிக்க நேரத்தை இழந்து விட்டார்கள். பொழுது சாய இன்னும் வெறும் 1 மணி நேரம் மிச்சம் உள்ளது. ஒரு புயலும் உருவாகி கொண்டு வருகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது முகாமுக்கு திரும்ப வேண்டும். ஹேய், எங்க பாருங்க, என்னது? பார்த்தாலே எப்படி கொமட்டிக்கிட்டு வருது. இதை விட கொடூரமான விஷயம் நியோவுக்கு இருக்கவே முடியாது. எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கிற இங்கதான் அவங்க தங்கணும். வேற வழி இல்ல. வீணான உணவுப் பொருட்கள் இங்கும் அங்கும் சிதறி கிடக்க ஜோவும் நியோவும் இங்கேதான் தங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடியாது, என்னால முடியவே முடியாது. இங்கே இருக்க முயற்சி பண்ணுங்க, பரவாயில்ல. ஓ, அங்க இன்னொரு எலி இருக்கு. என்னால இது முடியாது ஜோ. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். கவலைப்படாதீங்க. முடியல. இல்ல இல்ல, என்னால இதை செய்ய முடியாது. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நியோ தன் பயத்தை அடக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. இங்க முகம் ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் எலிகள் வரும். அழுக்கான இடம். இந்த மாதிரி ஒரு இடத்த எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத. நம்ம வேற ஒரு இடத்த பாக்குறது நல்லது. இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்காகாது. நம்ம காட்டுல இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. இங்க நம்ம வந்திருக்கிறதே நம்ம பயத்தை எதிர்கொள்றதுக்காகத்தான். இங்க நமக்கு சுலபமான வேற வழி எதுவும் கிடையாது. புது தங்குமிடம் ஒன்றை தேட இப்போது நேரமில்லை. எலிகளோடு தங்குவதை தவிர வேறு போக்கிடமில்லை என்று ஜோ நியோவுக்கு உணர்த்த வேண்டும். அவர் இதிலிருந்து மீண்டு தன்னையும் தேற்றி சவாலை சமாளிக்கணும். எலிகள் ஓடுற சத்தம் கேட்டுதா?
இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிஜமாதான் இது. இங்க தீ மூட்ட முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி உணர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்க உங்க ஹேமக்ல படுத்துக்கோங்க. நான் வேணா உங்களுக்காக ஒரு தாலாட்டு பாடுறேனே. சரி சரி, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நான் தான் சொல்றேன்ல, 2 பேரும் ஒண்ணா இருக்காமா. ஆமா, ஒரு கை பார்த்துருவோம். அவரோட ஆதரவு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது என்ன எந்த வகையிலும் துணிச்சலானால மாத்த போறதில்ல. இருட்டிக்கிட்டே வருது. அதோட ஆமா, உண்மைதான். இப்ப நம்ம கவலை எல்லாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி இனிமையான அனுபவமா இருக்க போறதில்ல. அதனால நாம இத பக்காவா தயார் பண்ணணும். ஜோ, நான் உயிர் பழச்சி ஆகணுங்கிற நோக்கத்துல இருக்கேன். அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். உயிர் பிழைக்க பாக்குறோம். நம்ம 2 பேருக்குமே இது பழக்கமான சூழ்நிலை இல்ல. ஆமா, நிச்சயமா இல்ல. வேற எதை சுலபம் நம்ப வச்சிடறாரு. நியோ மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார், களைப்பாக இருக்கிறார், பயந்து போயிருக்கிறார். சுற்றிலும் எலிகள் உள்ளன. ஆனால் அவர் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். பொதுவா ஆண்கள் ஒன்று சேர்றப்போ ஒரு போலியான துணிச்சல் கிளம்பும். கிட்டத்தட்ட அது இந்த கஷ்டமான காரியம் மாதிரி தான். ஆனா உண்மையிலேயே அதுல எந்த துணிச்சலும் இல்ல. எங்க பலவீனம் உண்டோ அங்கதான் துணிச்சலும் இருக்கும். இந்த 2 பேருமே தங்களோட மன வலிமையை கூட்டி தங்களுக்குள்ள விட்டு கொடுத்து அந்த பலவீனத்தை தழுவி அப்புறம் தங்களோட பயங்களை எதிர்கொள்ளணும்னு நான் விரும்பினேன். அது என்ன, மழை துளியா? ஆமாமா, அது மழை துளி தான். அப்ப நம்ம சீக்கிரமா தீ மூட்டி ஆகணும். கம் ஆன். பிரமாதம், கம் ஆன். கலக்கிட்டீங்க. நீங்க சாம்பியன். தேங்க்ஸ். சூப்பர். தீ மூட்ட முடிவது எப்போதுமே நம்பிக்கையை வலுக்கச் செய்யும் ஒரு விஷயம்தான். இப்போது அவர்கள் உணவு உண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். உங்க பையில பழைய சாப்பாட்டு பார்சல் இருக்கும், நீங்க சாப்பிடலாம். இப்போ பயங்கரமா இருட்டிடுச்சு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு என்னால பார்க்கவே முடியல. எங்க இருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. என் பைக்குள்ள ஒரு எலி இருக்கு. நான் நினைச்சேன். இப்பவே எனக்கு பசி போயிடுச்சு. அவ்வளவுதான். எலியோடலாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கும் சேர்த்து ஜோவே சாப்பிடுவார. இந்த இருவரையும் நான் வேண்டுமென்றே கொஞ்சம் அதிகம் வருத்தி இருக்கிறேன். நியோவை பொறுத்தவரை அது அவரது சக்திக்கு மீறிய விஷயமாக இருக்கலாம். பயத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் என்னால யோசிக்க முடியும். ஆனா அதுக்காக ஒரு சூப்பர்மேன் மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. ஆனால் நாளை காலை நான் அவர்களோடு இணையும் போது விஷயம் இன்னும் கடினமானதாக இருக்கும். காட்டில் நம்மை மிகவும் அச்சுறுத்தும் விஷயங்களை எதிர்கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியும் என்று நம்பி நான் வடிவமைத்துள்ள 3 நாள் திட்டத்தில் இது 2ஆம் நாள். நேற்று ராத்திரி இங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு. பாவம், தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எலிகளும் சிலந்திகளும் சூழ்ந்திருக்க ஜோ மற்றும் நியோ இருவரும் தங்கள் கொடுங்கனவில் 24 மணி நேரத்தை கழித்து விட்டனர். இதில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர் நியோ. காலையில எழுந்து பார்த்தா முகாம் பார்க்க பயங்கர அழுக்கா இருந்துச்சு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் எலிகள் நிறைய வரும். முதல்ல இப்படிலாம் செஞ்சே ஆகணுமான்னு நான் யோசிச்சேன். இதை பண்றதா தொடர்ந்து முயற்சி பண்றதான்னு யோசிச்சேன். நான் அவர்களின் நம்பிக்கையை விரைவாக பெற்றாக வேண்டும். அடுத்த 2 நாட்கள் இன்னும் கடுமையான சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. நான் ஜோ. நான் பேர். நான் நீ. குட். நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எதுவும் கொண்டு வர மாட்டேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஆற்றலை தரும். சூப்பர். இதுல சக்கரை இருக்குல்ல? இப்ப எங்களுக்கு சக்கரை தேவைப்படும். ஓகே, அடுத்து நீங்க போற பயணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நேத்தை விட இன்னைக்கு பதட்டம் அதிகமா இருக்கிறதா உணர்றேன். நாங்க 2 பேருமே எங்களால முடியும்னு நம்பினதை விட ரொம்ப அதிகமாவே முயற்சி பண்ணிருக்கோம்னு தான் சொல்லணும். நீங்க கொஞ்சம் வலியை எதிர்கொள்ளணும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, தொடர்ந்து முயற்சிக்கணும், துணிச்சலா நடைபோடணும். வலி இருக்கத்தான் செய்யும். நான் உங்ககிட்ட நேர்மையா இருக்க விரும்புறேன், விஷயங்களை நேரடியா அணுக விரும்புறேன். நாம இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. சரி, ஓகே ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பேக் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒழுங்க கடைப்பிடிப்போம். இதை அணைச்சிடுவோம். சிறுநீர் கழிக்கணும் போல இருந்தா போயிட்டு வாங்க. நாம இந்த பக்கமா போனோம். இதுவரை ஜோ மற்றும் நியோ இருவரும் எலிகளையும் சிலந்திகளையும் வெறுமனை பார்க்க கூட சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் அவர்களை இட்டுச் செல்லவிருக்கும் மிக சவாலான ஒரு இடம் அவற்றை நேரடியாக எதிர்கொள்ள வைக்கும். அவர்களால் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். மனுஷங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தாவே தெரியுது. அதுக்கு காரணம் இருக்கு. பேர் எங்களை எங்க கூட்டிட்டு போறாருங்கிறத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. நாங்க இப்ப ரொம்ப தூரம் போறோம். சவால் இன்னும் கடுமையாயிட்டே போகுது.
ஓகே தானே? யா, பிரச்சனை இல்லையே. வழி கிடைச்சு. வாங்க. அடிப்படை வசதிகள் கிடையாது. உள்ளூர் வாசிகள் இங்க வர பயப்படுவாங்க. தடையும் போட்டிருக்காங்க. இதுதான் டெவில்ஸ் ஹோல். இந்த பழங்கால தொலைதூர சிங்க்ஹோல் பூமிக்கடியில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஆழம் செல்கிறது. இந்த குழியில எல்லா விதமான பயங்கர உயிரினங்களும் தழைக்குது. பாம்புகள், பல்லிகள், தேள்கள், டரண்டுலான்னு நிறைய உண்டு. இங்க ஒரு 3 வயசு குழந்தை அளவுக்கு எலிகளை பார்த்திருக்கிறதா சொல்றாங்க. இதுக்குள்ளதான் இறங்க போறோமா? யா, கஷ்டம்தான். சுற்றி செங்குத்து பாறைகள் மட்டுமே உள்ள இந்த குழியில் நாங்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதோ இந்த கயிறை நீங்க பாதுகாப்புக்கு அணிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல கூட நான் போனது கிடையாது. பர் தயவு செஞ்சு இது நல்லா இறுக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது சுலபமா இருக்க போகுதுன்னு நான் சொன்னதே இல்ல. உங்க பயங்களை நீங்க ரொம்ப விரைவா எதிர்கொள்ள போறீங்க. இந்த இருவரையும் நான் மிகவும் வருத்துகிறேன். ஏனெனில் என்னை பொறுத்தவரை நம்மை கொல்லாத ஒன்று நம்மை இன்னும் உறுதியான மனிதர்களாக ஆக்கும். நீங்க அமைதியாயிட்டீங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான், எப்பவும் முன்னோக்கி தான் போவான். என்னோட வழியும் அதுதான். ஓகே, குட். ஆனா இன்னைக்கு நீங்க பின்னோக்கி போகணும். ஓகே, பின்னாடி சாயிரேன். இதோ என் காலு 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 பார்த்து என்ன கால் மாட்டேச்சா? கொஞ்சம் இருங்க. இப்ப பரவாயில்ல. கால் மாட்டலையே? இல்ல, இப்ப பரவாயில்ல. ஓகே, குட். அது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டேன். ஆனா அது அவங்கள உற்சாகப்படுத்ததான். கடவுளே, கீழே வந்துட்டோம். கயிறு அனுப்புங்க. நானும் போய் சேர்ந்துக்கிறேன். ஓகே, கீழே வந்தாச்சு. இனிமே தான் உங்க சாகசம் ஆரம்பிக்க போகுது. வாங்க போலாம், என் பின்னாடியே வாங்க. டெவில்ஸ் ஹோல் என்பது எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வனப்பிரதேசம். இங்கே நாங்கள் வந்திருப்பதை அதற்காகத்தான். நாங்கள் மிகப்பெரிய மிக கொடிய எலிகளையும் சிலந்திகளையும் எதிர்கொள்ள வந்துள்ளோம். பயத்தை எதிர்கொள்ள செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஓடி போறது தான். அப்படி பயத்துல ஓடி போனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இறந்து வேற போயிடும். எந்த ஆப்ஷனும் இல்லையே. நீங்க இங்கே இருந்து உங்க சவாலை எதிர்கொள்ளணும். ஓகே, சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் நாம இந்த குழியில இருந்து போறதில்ல. அங்க பாருங்க, அது ஒரு காட்டு எலியோட வலை. இவ்வளவு பெரிய வலையில எலியும் நிச்சயம் ரொம்ப பெருசா வலை ரொம்ப பெருசா தான் இருக்கு. பேர் அதுக்குள்ள தலையை விட்டா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பயங்கரமா நார்த. நான் எப்பவும் அதைத்தான் சொல்லுவேன், அழுக்குனாலே எனக்கு பெரிய பிரச்சனை. நியோவுக்கு எலிகளை கண்டு மட்டுமே பயமில்லை என்பது தெளிவாகிறது. அவர் இந்த சவாலை ஜெயிக்க அழுக்கின் மீது அவருக்கு இருக்கும் அச்சத்தையும் போக்க வேண்டும். உங்களுக்கு அழுக்குன்னா பிடிக்காதுல்ல? சுத்தமா பிடிக்காது. வசமா மாட்டினாரு. சின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பூசி விடுங்க. அழகா இருக்காரு. ஆனால் அதற்கு முன் இந்த வலையின் பெரும் ஆழங்களில் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஓகே, நாம தொடரலாம். அந்த டார்ச்சை கொஞ்சம் தாங்க. ஓகே காய்ஸ், நான் உங்களை இங்கே விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் சில விஷயங்களை கொண்டு வரேன். இப்போ ஜோக்காக நான் ஒரு ஆச்சரியம் வச்சுருக்கேன். இருக்கிறதுலேயே பெரிய டரண்டுலா சிலந்தியை நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அவங்க பயத்தை எதிர்கொள்கிறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஜோவை பொறுத்த வரைக்கும் அது அவரோட 2 பசங்களாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் என்னோட விருப்பம். ஜோ, சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் இங்கே பாருங்க. நீங்கள் அதை பார்க்குறப்ப அமைதியாக இருக்கணும். ஓகே, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பக்கத்துலையா? இவ்வளோ பக்கத்தில் என்னால் நெருங்க முடியுமா? ஓகே, சார்லிக்கு என்ன வயசாச்சு? சார்லிக்கு 6 வயசு, ஜேக்கப்க்கு 3 வயசு ஆகுது. 9 வருஷங்கள். ஓகே, இப்போ நான் இந்த சிலந்தியை உங்கள் கை மேலே விட்டுட்டு 9 வரைக்கும் எண்ண போகிறேன். ஒவ்வொரு நொடியும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பயப்பட்டதை பார்த்த ஒரு வருஷத்தை குறிக்குது. இப்போ அதில் சில விஷயங்களை நாம் மீட்க போகிறோம். ஓகே, அமைதியாக மூச்சு விடுங்க. மனதில் பயம் ஏற்படும் போது உடல் இயக்கம் அதிகரிக்கும், இதய துடிப்பு உச்சத்திற்கு செல்லும். அப்படியேதான். ஜோவின் பதட்டத்தை குறைப்பதற்காக சிலந்தியை முடிந்த மட்டும் அவருக்கு அருகில் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அமைதியாக மூச்செழுங்க, அமைதியா இருங்க.
அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் நான் விஷயங்களை அவசரப்பட்டு செயல்படுத்துகிறேன், அதிகப்படியாக முயல்கிறேன் என்று பொருள். இங்க பாருங்க, நான் சிலந்தி எழுத்தா அது தனக்குள்ள அடடா நமக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கும், அப்புறம் என்ன கிடைக்கும். உங்களால இது முடியும் ஜோ. நீங்க இதை பண்றீங்க. அப்படியேதான். அப்படியேதான். 1 2 அப்படியே இருங்க. 3 4 5 வெல் டன். 6 7 கலக்குறீங்க. 8. இப்ப அவரு சௌகரியமா உணர்றாரு. ப்ளீஸ் அதை எடுத்துருங்க. என்னால எடுக்க முடியாது. அது நினைச்சதை செய்யட்டும். நீங்க பதட்டப்படக்கூடாது.